நான் உங்கள் தோழி சரண்யா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 10th தமிழில் செய்யுள் பகுதியில் உள்ள சித்தாளு அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அது யார் எழுதுனாங்கன்னா நாகூர் ரூமி. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம், நுழையும் முன், அதாவது வானுயர்ந்த கட்டடங்கள் பார்த்து வியக்கின்றோம், அதிசயம் என்றும் போற்றுகிறோம், அதை உருவாக்க உழைத்தவர் வியர்த்தவர் இடுப்பொடியே பாடுபட்டவர்களாக நினைத்ததுண்டோ. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வச்சே அங்கே நுழையும் முன்னில் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க, அது நம்ம பார்க்குறோம் வியக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அதை உருவாக்குனவங்களோட கஷ்ட நஷ்ட சூழ்நிலைகள் எடுத்து சொன்னது தான் இந்த சித்தாளு அப்படின்ற ஒரு கதை. ஓகேங்களா? இந்த பாட்டு நீங்கள் படித்து பார்த்தா ஈஸியாகவே புரியும். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எளியதோ கற்காலம்தான் எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் ரிலேட்டடாகவே எல்லா லைனுமே பார்த்தீங்கன்னா பாட்டில் உள்ள எல்லா லைனுமே பிக்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வாசித்து பார்த்தாலே போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நூல்வெளி பார்த்தீங்கன்னா நூல்வெளியை நான் உங்களுக்கு இங்கே சிம்பிளாக கொடுத்துட்றேன். எப்படின்னா இப்போ இங்கே நூல்வெளி பார்த்தீங்கன்னா இவர் பெயர் நாகூர் ரூமி. சரிங்களா? இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா முகமது ரபி. ஓகேங்களா? நாகூர் ரூமி முகமது ரபி இயற்பெயர். இயற்கையாகவே முகம் நம்மளுக்கு ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு, அதாவது ஆண்களுக்கு ரஃப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஜஸ்ட்டு ஷார்ட்கட்காக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இயற்கையாகவே ஆண்களோட முகம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அப்போ நாகூர் ரூமி. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றோர் சாகுல் அமீது சித்தி செமிமா பேகம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பிறப்பு மார்ச். சரிங்களா? இவங்க எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா சித்தாளு அதாவது முகமது ரபி இருக்காங்களா, முகமது மார்ச் எம்எம்னு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிலாம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 23 1958. அப்போ 58னா நம்ம 8 எடுத்து வச்சு தான் நாகூருக்கு எங்கே நடந்து போகணுன்னா நம்ம 8 எடுத்து வச்சு போகணும். 4 பக்கம்னாலும் 5 பக்கம்னாலும் கூட நம்ம 8 எடுத்து வச்சு போகணும் அப்படின்ட்டு. நாகூர் ரூமி நடந்து போகணும்னா நடந்து நாகூர். ஓகேங்களா? அப்படி அடுத்த இடம் நாகூர். இந்த பேர்லேயே உங்களுக்கு வந்துருச்சு நாகூர்னு. அடுத்து பார்த்திங்கன்னா குட்டியாப்பான்றது இவருக்கு ரொம்ப, அதாவது தமிழ் இலக்கிய உலகில் ரொம்ப கவனம் பெற்ற நூல் எதுனா குட்டியாப்பா. சரிங்களா? அப்படின்ற ஒரு சிறு கதை தான். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா சிக்மண்டின் பிராய்டின்னு சொல்லிட்டு அந்த நூலை தலைவி தான் இந்த குட்டியப்பா மொழிபெயர்ப்பு படிப்பாங்க. அப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்தது குட்டியாப்பான்ற சிறுகதை மூலமாக இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் 51 நூல்களை எழுதியிருந்திருக்காரு. அப்போ 5 கல் போதுமா, இல்லை 1 கல் சமைக்கிறியே, உனக்குலாம் 5 கல் வச்சு விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இவர் 51 நூல்களை எழுதியுள்ளார். இங்கே 58ன்னு கொடுத்துருக்கு, அதே மாதிரி இங்கே 51. அப்போ 5 ரிலேட்டடாகவே உங்களுக்கு வருது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கனவுகளின் விளக்கம் என்ற உலக புகழ் பெற்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகேங்களா? அப்போ கனவுகளின் விளக்கம், அப்போ இந்த ஒரு சித்தாளோட கனவு என்ன, அதை உலக புகழ் பெற இவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு சித்தாளோட கனவு பழிக்கணுன்றதுக்காக அந்த சித்தாளோட கனவை தான் இங்கே விளக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட் அவங்களுக்கு யாமா இருக்கட்டும்னு தான். இப்போ கனவுகளின் விளக்கம்னு திடீர்னு யாராவது கேட்டாங்கன்னா சித்தாளோட கனவுகளின் விளக்கம் தானே, கனவு தானே விளக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக யாமன். அப்போ அதான் யார் எழுதுனது? அப்போ நாகூர் ரூமி. இது ஒரு செயின் ரூல் மாதிரி நம்மளுக்கு ஒன்று தொட்டு ஒன்று அப்படியே ரிலேட்டடாக நம்மளுக்கு கனெக்டடாக வரணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். கணையாளி. அப்போ கணையாளினா எப்படி சொல்லணும்னா இப்போ ஒரு கனெக்ஷன். சரிங்களா? நான் இப்போ சொன்னேன்ல செயின் ரூல் மாதிரி, அது மாதிரி ஒரு கனெக்ஷன் ரிலேட்டடாக தான் போகும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி நம்ம சொல்லலாம்னா இப்போ இந்த மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், அப்புறம் குமுதம், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கலான்னா இப்போ இந்த மீட்சி
மீட்சி. அப்போ இதுலேருந்து மீள முடியாதா நம்மளால்? நம்ம எப்போ வாழ்க்கை முழுக்க வந்துட்டு நம்ம இதே தான் சுமந்துட்டே இருக்கணுமா அப்படின்றது ஒரு இதை வச்சுக்கோங்க. சுப மங்களா. அப்போ வந்துட்டு இவங்க வந்து மங்களம் கருதாமல் வேலை செய்கிறாங்க. இப்போ விடோஸ் எல்லாம் எல்லோரும் கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு இதில் மங்களம் கருதிலாம் ஒன்றும் இது பண்ணலை. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா புதிய பார்வை. இப்போ சித்தாள் வேலைக்கு வர பொம்பளைங்களை வந்துட்டு ஒரு புதுசாக தான் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் தான் வந்துட்டு 2 தரமாக வந்து பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்கட்காக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குங்குமம். அவங்க வேலை செய்கிற வேர்வை துளி மூலயமா அவங்களோட குடும்பம் அழிஞ்சு போனாலும் கூட அவங்க கவலைப்படாமல் அவங்க வேலையை பார்த்து அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை. இப்போ அவங்க வந்து எப்படி தான் நல்ல முறையில் வந்து ட்ரெஸ்ஸு பண்ணி ஒர்க் பண்ணாலும் கூட சில கொல்லி பார்வைகள்லாம் வந்து அவங்கள வந்து தாக்கும். அதான் கொல்லிப்பாவை. உங்களுக்கு யாவும் வச்சுக்கிறதுக்காக ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து வெளிவட்டம். வெளிவட்டம் வந்து சித்தாள் வேலைக்கு போகிறாங்களா, அப்போ எப்படி இருப்பாங்களோ என்னவோ அப்படின்லாம் சிலவர் வந்து பேசுவாங்க. பட் இதெல்லாம் வந்து அவங்க பொருட்படுத்தாமல் ஒரு குமுதம் போல் ஒரு கும்மல் போல் அழகான ஒரு லைஃப்பை வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும். ஓகேங்களா? அது வந்து வெளியில யாருக்கும் தெரியாது. அப்புறம் ஒரு நதியின் கால்கள்னால் இவங்களோட கால்கள் 8வது மாடிக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. அவங்க எந்த ஒரு சுவையுமே வந்துட்டு அதாவது அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. நிறைய மேஸ்திரிங்க வந்து சித்தாளுங்களை ரொம்ப திட்டுவாங்க. அது வந்து சொல்லாக வந்து அவங்களாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பலுக்கு போன மச்சான். இந்த கப்பலுக்கு போன மச்சான் நாவல் வந்துட்டு அவங்க நாடி போக முடியாமல் கப்பலுக்கு போன மச்சான் நினச்சே வந்து வாழுவாங்க. அவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல இல்லை வந்து உங்களுக்கு எதுனாலும் ஒரு சஜஷன் சொல்லணுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் லைக் போடாட்டி லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூங்க.